பேசும் அன்பு சொந்தங்களுக்கு கல்வி குரலின் அன்பு வணக்கங்கள். இன்றைய கல்வி குரலின் மக்கள் சேவை பகுதியில் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கான சர்டிபிகேட் வெரிபிகேஷன் கைடன்ஸ் உங்களுக்காக பட்டதாரி ஆசிரியர் பிரதீப் அவர்கள் தேன்கூடு வழியாக உங்களுக்காக வழங்குகிறார். ஆசிரியர் நண்பர்களுக்கு இனியதொரு மாலை வணக்கம். தேன்கூட்டின் வழியாக உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. டெட் 2017 தேர்வுகள் வெளிவந்த நிலையில் அதற்கான வெரிஃபிகேஷன் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த சிவிஏ சார்ந்து நிறைய டவுட்ஸ் வந்துட்டுருக்கு. அந்த டவுட்ஸ் சிலது நான் இப்போ வாட்ஸ்அப்பினுடைய கிளாரிஃபை பண்ணலாம் அப்படின்னு ஆசைப்பட்றேன். முதலாவதாக பார்த்தீங்கன்னாக்க இந்த ஃபார்ம்ஸ் ஃபில் பண்ணுறதை பற்றி கேட்டுகிட்டே இருக்காங்க. இந்த ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் முழுக்க கையால் ஃபில் பண்ணணும். ப்ளஸ் எந்த ஒரு அடித்தல் திருத்தலும் இருக்கக்கூடாது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. முழுக்க அந்த ஃபார்ம்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் தான் ஃபில் பண்ண போகிறீங்க. எந்த ஒரு பயமும் தேவையில்லை. இதில் பார்த்திங்கன்னா இந்த ஐடி கார்டு ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது அதில் 3 சைன்ஸ் 1, 2, 3 கொடுத்துருப்பாங்க. அந்த 1, 2, 3 ஃபில் பண்ணும்போது உங்களுடைய சைன் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஃபோட்டோ ஒட்டி கெசட்டட் ஆஃபீஸர், அதாவது கெசட்டட் ஆஃபீஸர் இங்கே சொல்லிடுறேன், பி கிரேடுக்கு மேற்பட்ட ஆஃபீஸர்ஸ் சைன் பண்ணலாம். ஏஆர் பி கிரேட் ஆஃபீஸர்ஸ். பிடி டீச்சர்ஸ் சைன் பண்ணலாம். அதே போல் ஹெச்எம் சைன் பண்ணலாம். பிஜி டீச்சர்ஸ் சைன் பண்ணலாம். இதே தவிர மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் அண்ட் அதர் ஜாபில் இருக்கவங்க சைன் பண்ணலாம். ஸோ நீங்கள் டீச்சர்ஸ் கிட்ட வாங்கிக்கிறது பெட்டராக இருக்கும். அந்த 3 சைன் பண்ணிவிட்டு கெசட்டட் ஆஃபீஸ்கிட்ட சைன் வாங்கிட்டு கீழே ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த சைன் வெரிஃபிகேஷன் ஆஃபீஸர் முன்னாடி போகும்போது சைன் பண்ண வேண்டியது. அதனால் ஐடி கார்டு ஃபார்ம் இவ்வளோ தான் வேலை. நீங்கள் 3 சைன் பண்ணுறீங்க, ஃபோட்டோ ஒட்டி ஃபோட்டோவுக்கு பக்கத்தில் கெசட்டட் ஆஃபீஸர் சைன் வாங்குறீங்க. அந்த ஐடி கார்டு ஃபார்ம் முடிஞ்சது. அதே போல் பார்த்தீங்கன்னா சுய விவர படிவம். அந்த படிவம் ஃபில் பண்ணும்போது உங்களுடைய டீட்டெயிலாம் ஃபில் பண்ணிவிட்டு கீழே கம்யூனிட்டியெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு கீழே வரும்போது என்ன ஒரு டவுட் வருது அப்படின்னாக்க 10th பொறுத்த வரைக்கும் மேஜர் சப்ஜெக்ட் யாருக்கும் எதுவும் கிடையாது. ஸோ அதில் மேஜர் குறிப்பிட தேவையில்லை. 12th வரும்போது மேஜர் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்லலாம் அப்படின்னா உயிரியல், கணிதம் உயிரியல், கணிதம் கணினி அறிவியல். தேர்ட் குரூப்கான சப்ஜெக்ட். அப்போது என்ன சப்ஜெக்டோ அதுக்கு உண்டான மேஜர் சப்ஜெக்ட் +2லையும் யூஜியில் உங்களுடைய மேஜரும் பியில் உங்கள் மேஜரும் குறிப்பிடணும். அதுக்கடுத்து பர்சன்டேஜ் கால்குலேஷன் பொறுத்த வரைக்கும் யூஜி மற்றும் பிஎட் லாஸ்ட் டெட்டை பொறுத்த வரைக்கும் அனைத்து மார்க்கும் கன்சால்டேஷன் இருக்கக்கூடிய அனைத்து மார்க்கையும் கூட்டி எத்தனை சப்ஜெக்ட் இருக்கோ அதனால் டிவைட் பண்ண சொன்னாங்க. ஸோ நீங்கள் அது டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னாக்கா வெரிஃபிகேஷன் போகும்போது அங்கே கூட ஃபில் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்து வெயிட்டேஜ் கால்குலேஷன் பொறுத்த வரைக்கும் வெயிட்டேஜ் என்பது பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ஃபார்மேட் கொடுப்பாங்க. ஒரு ஃபார்ம் கொடுத்து அதில் உங்களுடைய 12th மார்க், யூஜி, பிஎட் அண்ட் 10th மார்க் ஃபில் பண்ணி அங்கே கால்குலேஷன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஃபார்மேட் கொடுப்பாங்க. அதனால் பயப்பட தேவையில்லை. அங்கே நமக்கு வரக்கூடிய பார்த்திங்கன்னா சிவிக்கு வரக்கூடியவர்கள் அனைவரும் ஆசிரியர்கள் தான். அந்த பணியில் நியமிக்கப்பட போகிற ஆசிரியர்கள் தான். அதனால் அதை பற்றி நம்ம பயப்படவே தேவையில்லை. அனைத்து வகையான சப்போர்ட்டும் அவங்ககிட்ட நமக்கு கிடைக்கும். ரிலாக்ஸாக போங்க. அதுக்கடுத்து அந்த சர்டிஃபிகேட் பற்றி வரும்போது எல்லா சர்டிஃபிகேட்டுமே 2 நகல்கள் எடுத்துகிட்டு 2 நகல்கள் எடுத்துகிட்டு சுய சான்றப்பம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ முடிஞ்சால் இங்கே சைன் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி அங்கே போய்ட்டு அவங்க இதில் விட்டு சைன் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். இன்னும் ஒரு டவுட் அதிகமாக கேட்குறது பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய யூஜி அல்லது பிஎட் இந்த 2 இடத்துலேருந்து அங்கே இருக்கக்கூடிய பிரின்சிபல்கிட்ட சைன் வாங்குங்க. சப்போஸ் கரஸில் படிச்சிருந்தீங்க அப்படின்னாக்க உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய காலேஜஸ் ஆர் ஸ்கூல்ஸில் கெசட்டட் ஆஃபீஸர், அதாவது ஹெச்எம் ஆர் பிரின்சிபல் யாராட்டி ஒருத்தர்கிட்ட வாங்கலாம். அதாவது லாஸ்ட் 5 இயர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கணும். லாஸ்ட் 5 இயர்ஸ் எலிஜிபிளாக இருக்கும். கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் வாங்கலாம். சரிங்களா? அதுக்கடுத்து இந்த கன்சால்டேஷன் மார்க் ஷீட் நிறைய பேர் டவுட் கேட்டுகிட்டே இருக்காங்க. கன்சால்டேஷன் மார்க் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் மெயினாக அவங்க பார்க்குறது பார்த்திங்கன்னா கன்சல்டேஷன் மார்க் ஷீட் தான். 6 செமஸ்டர் மார்க் ஷீட் அவங்க எடுத்து வச்சு வெரிஃபை பண்ணுறதுல எல்லாருமே பார்த்திங்கன்னா வெரிஃபிகேஷன் சென்டரில் ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கன்சல்டேஷன் மார்க் ஷீட் வச்சு அவங்க ரீசெக் பண்ணுறாங்க. ஸோ கன்சல்டேஷன் மார்க் ஷீட் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அது வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இல்லாத பட்சத்தில் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க தயாராக இருக்குது. அடுத்ததாக அனைத்தையும் 2 செட் எடுத்துகிட்டு போங்க. இன்னொரு டவுட் என்ன அப்படின்னாக்க சிவி லாஸ்ட் இயருக்கும் இந்த வருஷத்துக்கும், அதாவது 2013 பாஸ் பண்ணவங்க ப்ளஸ் இந்த வருஷம் பாஸ் பண்ணவங்க, சிவி இஸ் ஏ ப்ராசஸ் ஆஃப் ஜஸ்ட் அண்ட் சர்டிஃபிகேட் இஷ்யூக்காக தான். ஸோ சிவியை ஜாப் அப்பாயின்மெண்ட்டுக்கு நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க. இந்த சிவியை பொறுத்த வரைக்கும் 2017 பாஸ் பண்ணவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்காக வெரிஃபை பண்ணுறாங்க. அதே மாதிரி லாஸ்ட் சிவி ஆல்ரெடி முடிஞ்சாச்சு. இந்த 2 சிவி மர்ஜ் பண்ணி ஃபைனலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லிஸ்ட் விடுவாங்க. அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா டாப்பஸ்ட் மார்க் அண்ட் லோவஸ்ட் மார்க்னு சொல்லிட்டு ஆர்டர் கிரியேட் ஆகிடும். 2013-17 டோட்டலாக தான் மிங்கிள் ஆகும்.
இதில் வந்து செப்பரேட்டாக 2013 அப்படிங்கிறதுக்காக வந்து சீனியாரிட்டி மார்க்கோ எதுவும் கொடுக்க போகிறதில்ல. ஸோ வந்து நீங்கள் அதிலே வந்து 70 மார்க் எடுத்துருக்கீங்க, இதில் 72 மார்க் எடுத்துருக்கீங்க அப்படின்னாக்க 72லேயும் உங்களுடைய பேர் இருக்கும், 70லேயும் உங்கள் பேர் இருக்கும். மேபி அது வந்து கொஞ்சம் வேணால் கன்சிடரேஷன் பண்ணி அதிகபட்சமாக இருக்கிற பட்சத்தில் அந்த 72 எடுத்துக்கிட்டு 70 வந்து கேன்சல் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி 2 மார்க்கும் வந்து அப்படியே கூட வச்சுக்கலாம். அது வந்து டிஆர்பி வந்து என்ன டிசைட் பண்ணுறாங்களோ அதை பொறுத்தது. அதே போல் இந்த டெட் பாஸ் பண்ணல, லாஸ்ட் டெட் மட்டும் பாஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னாக்க, ஆல்ரெடி உங்களுக்கு சிவி முடிஞ்சாச்சு, உங்களுக்கு வந்து ஆன்லைனில் வந்து டேட்டாஸ் இருக்குது. ஸோ வந்து உங்களுடைய டேட்டாவை பயன்படுத்தி அவங்க ஃப்யூச்சரில் வந்து கவுன்சிலிங்க்கு முன்னாடி வெரிஃபிகேஷன் லிஸ்ட் விடும்போது, செலெக்ஷன் லிஸ்ட் விடும்போது உங்களுடைய மார்க் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுவாங்க. பிகாஸ் ஒவ்வொரு டெட் சர்டிஃபிகேட்டும் 7 வருஷம் எலிஜிபிள் இருக்குது. அப்புறம் 2013 முடிஞ்சது, 2017 வரையும் 2018 வரையும் எலிஜிபிள் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து இந்த டைம் வந்து நமக்கு கன்சிடர் பண்ணுவாங்க. சரி, 7 வருஷம் இல்லைங்களா, 2013 to 2020 வரையும் எலிஜிபிள் இருக்குது. சாரி. ஸோ வந்து எந்த ஒரு கன்ஃபியூஷனும் தேவையில்லை. சிவியை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து ரிலாக்ஸாக போயிட்டு வாங்க, எந்த மிஸ்டேக்கும் வராது. நன்றி, தேங்க்யூ.